உள்ளார். ஈராக்கோட முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனுடைய வாழ்க்கை கதை நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவர் பயன்படுத்தின வாள் பற்றிய ஒரு பெரிய கதையே இருக்கு. இப்போ அந்த வாளை ஈராக்கிட்ட திரும்ப கொடுத்திருக்காங்களா அமெரிக்கா. ஈராக் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனை ஆட்சியில் இருந்து அகற்றும் முயற்சியில் அந்நாட்டில் அமெரிக்க படைகள் முற்றுகையிட்டு போரிட்டன. அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்ட சதாம் ஹுசேன் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார். சதாம் ஹுசேனின் அரண்மனைக்குள் புகுந்த அமெரிக்க வீரர்கள் சிலர் அவர் பயன்படுத்திய உடைவாளை கவர்ந்து சென்று விட்டனர். இந்த வாள் பல கைகள் மாறி ஒரு ஏல நிறுவனத்தை சென்றடைந்தது. அமெரிக்காவின் மான்செஸ்டர் நகரில் உள்ள ஒரு ஏல நிறுவனம் சதாம் ஹுசேனின் உடைவாளை ஏலமிட இருப்பதாக கடந்த 2012ஆம் ஆண்டு அறிவித்தது. சதாம் ஹுசேனின் வாளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஈராக் அரசு அமெரிக்காவை கேட்டுக் கொண்டது. இதனையடுத்து அந்த ஏலத்தை தடுத்து நிறுத்திய அமெரிக்க அதிகாரிகள் அந்த வாளை $15,000 கொடுத்து விலைக்கு வாங்கினர். 43 அங்குலம் சுமார் 3.5 அடி நீளமுள்ள இந்த உடைவாளின் கைப்பிடியில் தங்கத்தால் பொறிக்கப்பட்ட அரபு வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வாளை சதாம் ஹுசேன் போர்க்களங்களில் பயன்படுத்தியது கிடையாது என கூறப்படுகிறது. சதாம் ஹுசேனுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இந்த வாளை அமெரிக்க அரசு ஈராக்கிடம் ஒப்படைத்துள்ளது. வாஷிங்டனில் உள்ள ஈராக் தூதரிடம் இந்த வாள் ஒப்படைக்கப்பட்டதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது.